ஹே நண்பர்களே, வெல்கம் டு கிரீன் பாட். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேம்பு இருக்கு இல்லையா, இதை தூக்கி வந்து நம்ம வேறு இடத்துல நட்ட போகிறோம். பிகாஸ் நம்ம வந்து ஒரு பேஸ் கட்ட போகிறோம் நம்மளுக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பாண்டாகும் பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ் கட்ட போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஷவுட் அவுட்டுக்கும் நியூ மெம்பர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ அந்த ஷவுட் அவுட்டுக்கான பொருளை கலெக்ட் பண்ணி உங்களை பார்க்குறேன். ஸோ ஓகே, நம்ம ஷவுட் அவுட்டுக்கான பொருள்லாம் வந்து ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. நம்ம வந்து கடைசியாக போட்ட ஷார்ட்ஸ் வந்து நம்ம தலை எம்எஸ்டியை பற்றி போட்டிருந்தேன். 2Kக்கு மேலே வந்துக்குது. இன்னும் மோடு சப் அடித்தா வந்து 20ங்க. 19 சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் வந்து ரொம்ப தேங்க்ஸு. ஸோ அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணா நந்தினி மற்றும் HV சாத்தாமா லைவ் அஃபிஷியல், இவங்க 2 பேர் தான் நம்ம ஷவுட் அவுட்டில் வந்து இடம் பிடிச்சிருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் அவர் ஃபேமிலி மாமே. ஸோ வந்து ஃபஸ்ட்டு இந்த HV சாத்தாமா லைவ், ஓகேங்களா, லைவ் அஃபிஷியல். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கூட சேர்ந்து ஒரு ஹார்ட்கோர் விளையாடலாம் வந்தால் ஒரு கமெண்ட் போட்டிருந்தாரு. நினைக்கிறேன், சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து நம்ம இந்த லைவை ஃபுல்லாக பெரிய வேர்டாக போட்டுக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா அது மட்டும் இல்லாமல் வந்து அவருக்கு எல்லாருக்கும் நம்ம வந்து ரிப்ளை பண்ணுவோம். ஸோ இன்னும் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்தால் நம்மளுக்கு 20 சப்ஸ்கிரைபர்ஸு, 19 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் கைஸ், ரொம்ப தேங்க்ஸு. ஸோ இந்த HV சாத்தாமா லைவ் பார்த்திங்கன்னா நம்மளோட பெரிய யூடியூபர் 55 சப்ஸ்கிரைபர் வச்சுக்கிறாரு. ஸோ நம்மக்கிட்ட இப்படி கேட்டது ரொம்ப பெருமையாகுது. அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ணா நந்தினி, இவர் பார்த்திங்கன்னா நம்மளோட அப்போ போஸ்ட்டு போடுறதுலாம் வந்து கமெண்ட் பண்ணுவார். ஸோ இவரும் பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த ஓல்டு வியூவர் தான் இவரும். ஸோ இவங்களாம் தான் பார்த்தீங்கன்னா. ஸோ இப்போ வந்து நம்ம அந்த ஃபார்ம் பார்த்தீங்கன்னா லைட்டாக சீட்ஸ் கிடச்சிது ஆக்சுவலாக ஆஃப்லைனில். ஸோ எல்லாத்தையும் இது பண்ணிட்டு வந்து உங்களை பார்க்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னும் ஒரே ஒரு விஷயம் பண்ணிட்டு நம்ம பேஸ் காட்ட ஆரம்பிச்சில. அது என்னென்னா, நம்மளுக்கு பிளாங்க்ஸ் தேவை, ஜங்கிள் பிளாங்க்ஸ் நம்ம பேஸ் காட்டுறதுக்கு. ஸோ அதை போய் கலெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு உங்களுக்கு டைம் லேப்ஸ் தான் வரும். டைம் லேப்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எஸ் கைஸ், ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேஸ் கட்ட போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் இவ்வளோ நேரம் காத்துக்கிட்டு இருந்தது. ஸோ டைம் லேப்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேஸ் பார்த்தீங்கன்னா கட்டி முடிச்சாச்சு. ஸோ இப்போதைக்கு நம்ம பேஸ் பார்க்க வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ வந்து நான் தூரத்தில் போய் காட்டுறேன். இந்த பாண்டா பசங்களுக்கு வேறு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீடு கட்டணும். ஸோ அது எனக்கு சத்தியமாக எந்த ஐடியாவும் இல்லை. ஸோ இங்கே வந்து பார்க்க நல்லா தான் இருக்குது ஓரளவுக்கு பேஸு, ஏன்னா பிடிச்சிது ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ அதை விடுங்க. இப்போ அந்த பாண்டா பசங்களுக்கு வீடு கட்டணும் சத்தியமாக எனக்கு ஐடியாவே இல்லை. ஏதோ ஒன்று தான் பண்ணணும். சரி வாங்க பண்ணலாம். ஐயோ விட்றா யாரா ஆச்சது எப்பா போயிடுச்சு எப்படியோ. ஸோ லெட்ஸ் கெட் பேக் டு ஒர்க். இதனால பார்த்தீங்கன்னா பேஸ் மாதிரியே தெரியல, சத்தியமாக காமெடியாக இருக்குது. எனக்கு பேச மாதிரியே தெரில. அடா தம்பிங்களா பிடிச்சிக்குதா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிரிப்பாக வருது எனக்கு இது. அது பேசும் மாதிரியே தெரில. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா பார்த்தீங்கன்னா நம்ம இந்த எல்லா பொருளையும் தூக்கிட்டு போய் மேலே வைக்க போகிறோம். ஸோ இந்த பேம்பியும் நகர்த்த போகிறோம். ஸோ வந்து அதுக்கும் டைம் லாஸ் போட்டால் கடுப்பாகும். ஸோ அது வந்து நான் பண்ணிட்டு உங்களை வந்து பாருறேன். ஓகே கைஸ், எல்லா வழியும் பார்த்தீங்கன்னா சிறப்பாக பண்ணி முடிச்சாச்சு. அங்கே இருக்குது பாருங்கள், அதான் நம்மளோட பேம்பு ஃபார்மு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இப்படி தான் இருக்குது அந்த க்ரீன் கார்பெட்லாம். அடப்பாவி, இந்த லேகு போட்டு வந்து ராவடி பண்ணுது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் நண்பர்களே, கில்லையோ அப்படின்னு மனசில் பாட்டு கொடுத்தா அதான் 2 கிளி இருக்குது. இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா கீழே வரான். ஸோ இந்த 4 பேருக்கும் வந்து பேர் சொல்லிடுங்க. இந்த 4 பேர் வந்து ஒரே ஃபேமிலி. நான், அப்புறம் 2 பாண்டா, அப்புறம் இந்த 2 கிளி. எங்கேயா இருக்கிறான் இன்னொரு கிளி? அந்த ப்ளூ கலரில் ஒருத்தன் இருப்பான். அந்த இப்போது நான் ஒரு என் வேர்ல்டில் கட்டின பெரிய பேம்பு ஃபார்ம்னாலே அதுதான். ஸோ இவன் தான் அந்த இன்னொரு கிளியே. ஸோ பார்த்தீங்கன்னா இவங்க தான் நம்மளோட இன்னொரு 2 கிளிகள். ஸோ என் வேர்ல்ட்லேயே கட்டினா பெரிய பேம்பு ஃபார்ம்னால் அது பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ மறக்காமல் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். அந்த வீடியோ நிறையா ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இன்னொரு வீடியோ நல்ல வீடியோவில் பார்க்குற வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ், பீஸ்.